கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் திகதி அல்ல வெள்ளவாய வீதியில் பஸ் விபத்தொன்று ஏற்பட்டதோடு இதில் 15 பேர் உயிர் இழந்திருந்தார்கள். அதில் காயமடைந்தவர்கள் இன்றளவிலும் கூட வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் இவ்வாறான நூற்றுக்கணக்கான விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. இந்த விபத்துக்கள் காரணமாக 8 முதல் 10 உயிர்களை நாங்கள் நாள்தோறும் இழந்து வருவதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த விபத்துக்களை குறைப்பதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் போக்குவரத்து அமைச்சு நாள்தோறும் புதிய சட்ட திட்டங்களை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது. புதிய போக்குவரத்து விதிமுறைகளை அமுல்படுத்தி வருகிறது. அந்த வகையிலே இனிவரும் நாட்களில் நாங்கள் 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதாக இருந்தால் அல்லது ஒரு மாகாணத்திலிருந்து இன்னும் ஒரு மாகாணத்துக்கு பயணிப்பதாக இருந்தால் அந்த பயணத்துக்காக நாங்கள் பயன்படுத்தும் பேருந்துகள் அல்லது பஸ் வண்டிகள், வேன்கள் ஒரு விசேட சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். அதாவது 48 மணித்தியாலங்களுக்குள் பெறப்பட்ட ஒரு சான்றிதழை அந்த வாகன உரிமையாளர்கள் அல்லது சாரதிகள் சமர்ப்பிக்க வேண்டும். எதற்காக இந்த சான்றிதழ் என்று சொன்னால் உண்மையிலேயே அது பயணிகளது பொதுமக்களது பாதுகாப்பு கருதிதான் அந்த சான்றிதழ் பெற வேண்டும் என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாகனம் எங்களுடைய பயணத்துக்கு உகந்ததா, பாதுகாப்பான முறையில் சென்று வருவதற்கு அதன் உதிரி பாகங்கள் அனைத்தும் சரியாக இயங்குகின்றனவா, செயற்படுகின்றனவா, அந்த பஸ் வண்டி அல்லது வேன் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறதா, பிரேக் செயற்படுகிறதா, அதே போல கதவுகள் திறக்க மூடக்கூடிய வகையில் இருக்கின்றனவா, பக்க கண்ணாடிகள் சரியான முறையில் பொருத்தப்பட்டிருக்கின்றனவா, பஸ் வண்டியிலே ஆசனங்கள் வசதியான முறையில் இருக்கின்றனவா, பஸ் வண்டிக்குள் விபத்துக்கள் ஏற்பட்டால் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றனவா, இவ்வாறு நிறைய விடயங்கள் குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த சான்றிதழ் வழங்கி வைக்கப்படவிருக்கிறது. அவ்வாறு அந்த சான்றிதழை பெற்றால் மாத்திரமே நீங்கள் 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட சுற்றுலாக்கள் அல்லது மாகாணத்திலிருந்து இன்னும் ஒரு மாகாணத்துக்கு பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம். ஆனால் இதற்கு பஸ் சங்கங்கள், ஏனைய சங்கங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்பது கேள்விக்குறி. நேற்றைய தினத்திலும் ஒரு சில சங்கங்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை மறைமுகமாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது எங்களுடைய வாகனங்களை கண்ட இடங்களில் நிறுத்தி பரிசோதனை செய்ய வேண்டாம், பயணத்தை ஆரம்பிக்கும் இடம் அல்லது பஸ் தரிப்பு நிலையங்களில் இருந்து நீங்கள் இந்த பரிசோதனைகளை தாராளமாக செய்து கொள்ளுங்கள் என்று மறைமுகமாக அவர்கள் எதிர்ப்பினை வெளிக்காட்டியிருந்தார்கள். இங்கு நாங்கள் இன்னும் ஒரு விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டும். அதாவது இவ்வாறான சேவைகளை வழங்கும் நோக்கிலேயே ஒரு சிலர் பேருந்துகளை அல்லது பஸ் வண்டிகளை, வேன்களை பராமரித்து வருகிறார்கள். இவ்வாறான சேவைகளை நடாத்தி வருகிறார்கள். இவர்களுடைய வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணிக்கின்றன. இன்று ஒரு பயணம் சென்றால் நாளை காலையில் இன்னும் ஒரு பயணம் செல்ல வேண்டும். இப்படியான வாகனங்களை எவ்வாறு பரிசோதிப்பது? இவற்றை பரிசோதிப்பதற்கு முறையான திட்டங்கள் ஏதும் இருக்கின்றனவா? எங்கே நாங்கள் போய் இந்த பரிசோதனைகளை செய்து கொள்வது? இதற்கு எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு காலத்துக்குள் இந்த சான்றிதழை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்? எவ்வளவு காலங்களுக்கு இந்த சான்றிதழ் செல்லுபடியாகும்? இப்படியான சில விடயங்கள் இருக்கின்றன. இவ்வாறான நடைமுறை சிக்கல்களுக்கும் போக்குவரத்து அமைச்சு தீர்வுகளை வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உண்மையிலேயே இது ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல திட்டம், நாட்டு மக்களின் பயணிகளின் பாதுகாப்புக்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு செயல் திட்டம். இதற்கு நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயமாக ஒத்துழைப்பு வழங்கியாக வேண்டும்.